உனக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்கன்னா தாங்க தெரியும். நான் சொல்லவில்லையே. நான் யார் என்று உரைக்க முன்பதாக தமிழகத்திலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புண்ணிய நகரம் என்றால், அதாவது ஒவ்வொரு சன்னிதானத்திற்கும் கோயிலுக்கும் போறது எதற்கு? ஏன் வீட்லயே இருந்து கூட கும்பிடலாம்ல? கும்பிட்டாலும் பணம் கிடக்குன்னு வச்சிருப்போம். பணம் கிடக்கு கண்டு கிண்டு வாங்கி மரியாதைக்குரிய நம்முடைய கண்டபுலியாங்காட்டை சேர்ந்த ராஜாமணி கவுண்டர் ஐயா அவர்களும், இன மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நம்முடைய அதாவது KSM எண்ணமில் அதாவது மகிழ்ச்சாவடி ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகாமையிலே KSM எண்ணமில் வைத்திருக்கின்ற சுந்தரன் கவுண்டர் ஐயா அவர்களும், மனிதன் தானே, மனிதனை படைத்த கடவுள் தானே, ஆனால் அதை காப்பவன் யார் தெரியுமா? பிராமணன். இதை கடைசி வரை இந்த உயிர் மூச்சை காப்பதற்காக படைக்கப்பட்டவனே வீரவன்னியர் சத்திரியர் என்று வீரவன்னியர் புராணத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய வீரவன்னியர் சத்திரியர்கள் இங்கே நிறைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களும் இன்னும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கடவுள் என்று சொல்லுகிறோம், இறைவன் என்று சொல்லுகிறோம், ஆண்டவன் என்று சொல்லுகிறோம். இந்த நிகழ்ச்சி ஆண்டவனுக்கு தொண்டு செய்வது, கெடா வெட்டுவது, பொங்கல் பூஜை செய்வது, இதெல்லாம் எதற்கு? அதான் எதற்கு? எதற்கு செய்கிறோம்? ஆண்டவனுக்காக. எதுக்கு செய்யறோம்? ஆண்டவனுக்கு, கடவுளுக்கு, இறைவனுக்கு தொண்டு. சரி, ஆண்டவனை பார்த்திருக்கிறாயா நீ? ஆண்டவன் பார்த்திருக்கிறேன். எப்ப? எடப்பாடிக்கு அந்த ஆலத்து மரத்துல பொட்டிக்கிற வச்சுக்கிறேன். இறைவனை கூட நான் பார்த்தது ஆண்டவன் ஒரு ஆள் தெரியும். அந்த ஆண்டவன் கிடையாது. இல்ல ஆண்டவர் கோமாளி எது சொல்லாத, அது இல்ல. அதாவது கடவுளுக்கு பூஜை செய்கிறோம், கடவுளை நம்பி வணங்குகிறோம். கடவுளை நம்பியோ கைவிட மாட்டார். அதனால கடவுள் என்பது யார் தெரியுமா? மனமே கோயில் என்று சொல்லுவார்கள். அதனால 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்திலே தன் பிள்ளையை
தன் கஷ்டம் என்று பாராமல் சுமை என்று எண்ணாமல் வருத்தப்படாத சுமையாக 2 கடவுக்குள் உள்ளே வைத்து ஒரு குழந்தை ஈன்றெடுக்கிறாளே அவளே கடவுள் என்று சொல்லுவாங்க. அட தாயே கடவுள். கடவுள் ஆண்டவனை பார்த்திருக்கிறாயா? அவன்தான் தெரியும். ஏய், ஆண்டவன் என்பது யார் தெரியுமா? நம்முடைய முன்னோர்கள், முப்பாட்டன் நாப்பாட்டன் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் உற்பத்தி பண்ணி இந்த உலகத்தை ஆண்டு அனுபவித்து சொர்க்கம் நரகமும் சேர்க்கிறார்கள் அல்லவா? அவர்களே இந்த உலகத்தை ஆண்டு நற்கதி அடைந்தவர்களில் ஆண்டவர். தாயே கோயில் மூதாதிகள் பெரியவர்களே ஆண்டவன். ஆண்டவன் இறைவன் என்பது யார் தெரியுமா? இந்த ஒரு ஜான் வயிற்றிற்கு இறை கொடுத்து ஏழு முதல் எறும்புக்கடி 84 லட்சம் ஜீவ வேதங்களுக்கெல்லாம் படி அளக்கின்ற பரம்பொருளை விளங்கி வரக்கூடிய ஆதி சிவனே இறைவன் ஆகும். அப்படிப்பட்ட கடவுளை எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு சன்னிதானத்திற்கும் கோயிலுக்கு நாம ஏன் போறோம்? மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, நீங்க படிக்காத புக்கு இல்ல. இல்ல. ஆனால் கோயிலுக்கு ஏன் செல்கிறோம்? ஏன் தாய் தந்தையை கடவுள் என்று சொல்லுகிறார் அல்லவா? தாய் தந்தையை வணங்கி விட்டு எந்த கோயிலுக்கு போனாலும் அப்பா அம்மாவை வணங்கி பூசை போட்டு வான்னு சொல்லுது எந்த தெய்வமும். அப்படி தாய் தந்தையை வணங்கி விட்டு நாம் வீட்டிலே இருந்துக்கலாமே, ஏன் கோயிலுக்கு சொல்லுகிறோம்? மலை தெய்வம் சோறு போடுறதுனால. ஆனா இது சில பேருக்கு தெரியாது, தெரிந்தும் இருக்கலாம். அதாவது கோயில் என்பது கோபுரம் உண்டு. கோபுரம் இருந்தால் அதிலே கலசம் இருக்கும். இப்ப இந்த நாடகம் நடைபெறுகிறது. இங்கே நடத்துகிற நாடகத்தை இங்கே இருந்து வெளி மாநிலங்கள், வெளிநாடு, வெளி ஊரு, பக்கத்து கிராமம் எல்லா இடத்திலும் டிவி மூலமாகவோ செல்லின் மூலமாகவோ பார்க்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? என்ன? கதிர்வீச்சு. இந்த ஒளி கதிர்வீச்சு மூலமாக சென்று அங்கே இருக்கிற அங்க வைத்திருக்கின்ற கருவிகள் மூலமாக இயங்கி அங்கே படமாக காட்டுகிறது. அதே போலதான் நவகிரகங்கள் 9 சனி, ராகி, கேது, புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சந்திரன், சூரியன் என்று சொல்லக்கூடிய நவகிரகங்கள் 9. இந்த 9 நவகிரகங்களையும் ஒன்றாக சேர்த்து அந்தனர் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள், ஐயர்கள், வேதியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அழைத்து வந்து நாம் கோபுரத்தை கட்டி அதிலே கலசு வைக்கிறோம். 5 பஞ்சலோகங்களை உண்டாக்கி அந்த மந்திரத்து உபதேசத்தினால் நவகிரகங்களை ஒன்று கூடி அந்த கலசத்திலே சக்தியை உண்டாக்கி கதிர்வீச்சை ஏற்படுத்துகிறார்கள். கும்பாபிஷேகம் வச்சு தியாக குண்டம் நடத்துறாங்கல்ல, நூல் கட்டி விடுவாங்க, சுக்கலம் கட்டி வரணும் கிடைச்சாயிருமான்னு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா அப்பா எண்ணெய் என்ன சீரியஸா சொல்லிக்கிறேன் நீ. அப்படி கதிர்வீச்சு வருகிறது. அந்த கதிர்வீச்சு கோயில்ல கோபுரத்துல வைத்த உடனே அது என்ன செய்யும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு எவ்வளவு அந்த 5 பஞ்சலோகத்திற்கு எவ்வளவு தூரம் ஒளி வீச வேண்டும் என்று பிராமணர்கள் மந்திரங்கள், வேதங்கள் ஓதி அதை அமைத்து விடுவார்கள். அமைத்த உடனே அந்த ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் கோயிலை சுத்தி கோபுரத்திலிருந்து. ஆமா, அப்படி அந்த கோயிலுடைய சன்னிதானத்துல போய் மூலஸ்தானத்தை தான் பார்க்க வேண்டும் என்பது கிடையாது. அந்த கோயிலுடைய சன்னிதானத்திலே நாம் காலெடுத்து வைத்த உடனே அந்த கதிர் வீச்சாகப்பட்டது நம் மீது படும். அப்ப நவகிரகங்களுடைய ஒளியும் நம் மீது படும். அப்போ ஆண்டவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்ப மகர ஜோதி பார்க்க போறோம் கோயிலுக்கு. ஜோதி பார்க்க உடனே எல்லாத்துக்கும் அந்த ஜோதி தெரியுது உண்மையான பக்தருக்கு. அது போல வீட்டிலே இருந்து கும்பிட்டாலும் ஆண்டவன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் இந்த நவகிரகங்களுடைய கதிர்வீச்சும் ஆண்டவனுடைய அருளை கிடைப்பதற்காகத்தான் அந்த கோபுரம், கலசம், கதிர்வீச்சு என்று சொல்லக்கூடிய ஆண்டவனுடைய சன்னிதானத்திற்கு வந்து நம் மீது பட்டு கிரகங்களும் தோஷங்களும் பாவங்களும் முன்னால் செய்த வினைகளை நீங்கி ஆண்டவன் அருளை பெற்று பிரசித்தமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே சன்னிதானத்திற்கும் கோயிலுக்கும் செல்கிறோம். இதுதான் கோயிலுக்கு போறதுக்கான காரணம். அப்படி இருந்தாலும் அது போன்று இந்த பச்சையம்மன் சன்னிதானத்திலே